வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். திரும்ப ஒரு முறை கூட பக்கத்தில் சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். மறந்துடுறாங்க. அந்த பிரச்சனத்தில் போன பிறகு என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஒரு சண்டே சர்வீஸ் போல் நினச்சிட்டாங்க. இல்லைங்க, இன்றைக்கி ஹாப்பி கிறிஸ்மஸ், இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ரொம்ப பெரிய மன மகிழ்ச்சி. அந்த நாள் உண்மையாகவே எனக்காக இயேசு பிறந்தார். நமக்காக ஒன்று நம்ம சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பர்சனலாக சொல்லி பாருங்கள், எனக்காகவா இயேசு பிறந்தார், எனக்காக ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாருங்க. உலகம்லாம் உங்களை பாவின் அடையாளம் காட்டுது, உலகம்லாம் உங்களை கெட்டவன் அடையாளம் காட்டுது, உலகம்லாம் உங்களை பழி சுமத்தி நீங்கள் செய்யாத தப்பு சொல்லி உங்களை குற்றவாளியாக்குது. ஆனால் ஆண்டவர் நல்லவனுக்காகவும் நீதிமானுக்காகவும் பரிசுத்தவானுக்காக வரல. குற்றவாளி, பாவி, அநியாயக்காரன், இவன்லாம் வாழத்துக்கு தகுதி இல்லாதவன் தான், அவனுக்காக தான் இயேசு வந்தான். அவங்களாம் வாழ்வாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நீதிமானு, பரிசுத்தவானு, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவங்க நல்லா வாழ்வாங்க. நம்மளாம் சீக்கிரமாக வாழ மாட்டேன்றதுனால தான் ஆண்டு என்ன பண்ணுறாரு, உங்களை வாழ வைக்கிற தனிப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்காக இயேசு வந்தாரா? எனக்காகவா வந்தார்? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஆச்சு. எனக்காக இயேசு வந்தாரா? ஆமாம், உங்களுக்காக தான் வந்தார். அல்லேலூயா. தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்காகவும் இயேசு பிறந்தார். கிறிஸ்து பிறப்பு இதோ இந்தியாவில் மட்டும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிடையாது, உலக நாடுகள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இதை சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்குங்க, நாட் ஓன்லி கிறிஸ்டியன். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர எனக்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறார். இல்லை, சபைக்கு வெளியில் இருக்கிற நம்ம சகோதரர்களுக்காக கூட இயேசு பிறந்திருக்கிறார். வேதம் அதான் சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க, எல்லா ஜனத்தினுடைய பயங்களை மாற்றத்தான் இயேசு பிறந்தார். அடையாளம் காட்டுது நமக்கு வேதாகமும். ஆண்டவரை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அவங்களோட கூட இருதயத்தில் ஆழத்திலிருந்து நான் ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். இயேசு நமக்காக பிறந்தார் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாய் தனிப்பட்ட நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். இதுவரைக்கும் பிறந்த எல்லாருக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் இயேசு பிறந்திருக்கிறார். இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட இயேசு பிறந்திருக்கிறார். எல்லாருக்காகவும் இயேசு தான் பிறந்தார். எல்லாரும் மரித்தார்கள், எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் மரிக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தியாகிகள், விடுதலை சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் கூட ரத்தம் சிந்தி பாடுபட்டு சிறைச்சாலைக்கெல்லாம் சென்று எல்லாரும் மரித்தார்கள். எல்லா மகான்களும் பிறந்தார்கள், மரித்தார்கள். எல்லாருடைய கல்லறைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் பிறந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், பாவிகளுக்காக வந்தார். ஆனால் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இயேசு மீண்டுமாய் வரப்போகிற ராஜாவாக. அல்லேலூயா. இயேசு திரும்ப வரப்போகிறார். கடைசி நாட்களில் யோபு சொல்லுகிற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் அவர் பூமியின் மீது வந்து நிற்பார். அன்றைக்கு அவர் தகப்பன் அல்ல, நியாயாதிபதியாய் வந்து நிற்பார். ஒருத்தன் சின்ன வயசில் என்ன பண்ணான்னா, ஸ்கூல் படிக்கும்பொழுது ஒரு பென்சில் திடீர்னு வந்துட்டேன். ஸ்கூலில் இருந்து அம்மா கிட்ட காட்டினான். இங்கே பாரு, இந்த பென்சில் நல்லா இருக்குதாம்மா அப்படின்னு கேட்டான். நல்லா இருக்குதுப்பா. அந்த அம்மா கேட்டாங்களாம், நான் இதுக்கு உனக்கு வாங்கியே கொடுக்கலையே, எங்கேருந்து கொண்டு வந்த அந்த பென்சில் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான் அப்படின்னு போய் சொல்லிட்டான். மறுநாள் 2 பென்சில் எடுத்து வந்தான். அப்போ கேட்குறாங்க, இன்னும் இன்றைக்கி புதுசாக 2 பென்சில், இது எப்படி இருக்குதுன்னு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது யார் கொடுத்தது? இதுவும் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். அந்த அம்மாவுக்கு டவுட் ஆகிடுச்சு, இவன் எப்போ வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறான் அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு போனாங்க, டீச்சர்கிட்ட கேட்டாங்க. ஆமாம் சிஸ்டர், கொஞ்சம் காலமாக எங்கள் கிளாஸில் பென்சில்லாம் காணாமல் போகுது அப்படின்னும்போது, ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னா இருப்பாருங்க. எல்லா பென்சிலும் யார் தூக்கின்னு வந்துக்கிறது? இவர் தூக்கின்னு வந்துட்டுக்கிறார். வீட்டுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா தகன்னு காய வச்சுக்கிறாங்க, பட்டையாக இழுக்கணுன்ட்டு. வந்தானா, என்னப்பா இன்றைக்கி யாருன்னா பென்சில் கொடுத்தாங்க? ஆமாம்மா, இன்றைக்கி 4 பென்சில் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு 4 பேர் சேர்ந்து 4 பென்சில் கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னாங்க.
தெரியுமே, டீச்சர்கிட்ட கூட பேசியிருந்தியம்மா அப்படின்னு. அப்படியா? ஆமாம். என்ன சொன்னாங்க டீச்சரு? நீ ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு சொன்னாங்கப்பா, உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உனக்கு சேர்ந்து பென்சில் கொடுத்தது தான் பெருமையாக சொன்னாங்க அப்படின்னாங்களாம். அப்படியாம்மா அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், சரி அம்மா உனக்கு ஒரு பென்சில் வாங்கி வச்சுக்கிறேன், கையை நீட்டு அப்படின்ட்டு நான் பண்ணாங்களாம். கையை நீட்டின உடனே தக தக தகானுக்கு இது வச்சு ஒரே இழுத்துட்டாங்க. இழுத்த உடனே அவன் கையில் வந்து அது ஒரு பெரிய காயமாக மாறிச்சு. அவனுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சுன்னா இது இந்த அம்மா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தான். அவன் வளர்றாங்க, நல்லா வளர்ந்துட்டான், கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சு. அவன் எதனா எடுக்கணுன்னும் போது அவனுக்கு என்ன ஞாபகம் வருது, கையில் இருக்கிற சூடு ஞாபகம் வருதான். அம்மா பட்டியை இழுத்துட்டு இருக்கிறாங்களே, நம்ம எடுக்கக்கூடாது, எதையும் திருடக்கூடாதுன்னு. ஒரு நாள் அம்மா வயது முதிர்ந்து இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு அவனுக்கு இப்போ மனைவியெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ பாரு நான் திருட போகிறேன்னு என்ன பண்ணால், திருடுறதுக்கு அந்த சுவாபத்தில் வந்துச்சு திருட்டுக்கோணுன்றது. சின்ன வயசில் பென்சில் திருடுது, பெருசானா கூட கூட திருடுது, குண்டான் திருடுது, வெளியே எதுவும் பொருள் வைக்க முடியல தூக்கின்னு போயிடுது. சொல்கிறேன், இவன் பெரிய திருடுனா மாறலான்னு முடிவு பண்ணிட்டான். நம்மளுக்கு வந்து வேலை செய்யறது உடம்பு வளைய மாட்டுது, போய் எங்கன்னா திருடி எடுத்துன்னு வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். போவான், எதனா திருடி கொண்டு வருவான், மனைவிக்கிட்ட கொடுப்பான். அம்மா வந்து கண்டித்தாங்க. மனைவிக்கிட்ட கொடுக்கும்போது மனைவி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரா, நகை கொண்டு வந்து கொடுக்குறாரா, ஒரே சந்தோஷம். ஒரு முறை காவல்துறையினர் போலீஸார் அவரை கைது பண்ணி கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வைக்கும்போது அப்போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனுஷன் அங்கே வராது, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி. அவர் வந்து அவர் சொல்கிறாரு, ஏன்பா அந்த தம்பி அவங்க அம்மா நல்ல அம்மா, அவனை நல்லா வளர்த்தாங்க, ஏதோ அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி மாதிரி மாறிட்டுக்கிறான், எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னார். என்ன சொன்னார், எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் மேலே எந்த கேஸும் போட வேணான்னு. ஒன்று போலீஸ்காரங்க பார்த்தாங்க, சுதந்திர போராட்ட தியாகியாக இருக்கிறாரு, கண்டிப்பாக அவர் ஒருத்தருக்கு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவன் நல்ல ஆளாக தான் இருப்பான். சரி, ஏதோ தவறுதலாக அவன் சூழ்நிலை அந்த மாதிரி ஆக்கிடுச்சின்னு சொல்லிட்டு, சரி அவர் சொல்கிறாருன்னு உங்களை என்ன பண்ணுறோம், விடுதலை ஆக்குறோம். இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எந்த கேஸ்லேயும் மாட்டாமல் நீ என்ன பண்ணக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது, இந்த வேலையெல்லாம் பண்ணாத, உனக்கு எதாவது வேலை வேணா கூட சொல்லி நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு. சரி நீங்கள் எதனா வேலை வாங்கி கொடுங்க, நான் போய் சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துக்கிறோன்னே ஒரு ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பெருமை, ஆஃபீஸில் நல்ல போஸ்டிங்க்கு வந்துட்டார், நல்ல இடத்துல உட்காந்துட்ருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கம்பெனி நம்மளுக்கு சொந்தமான எப்படி இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பெரிய க்ரைம் பண்ணணும்னு நினச்சார். கார் மறுபடியும் அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டெல்லாம் அவர் பேருக்கு மாற்றின ஒரு ஊழலில் மறுபடியும் மாட்டினார். மறுபடியும் போலீஸ்கிட்ட கொண்டு போகிறாங்க. திரும்ப அந்த தாத்தா வரார். வந்த உடனே, என்னப்பா திரும்ப இங்கேயே இருக்கிற நீ அப்படின்னு கேட்டாராம். உங்களை நம்பி அவனை விடுதலை ஆக்கணும். அவன் என்ன பண்ணான், ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டோம், திரும்ப அவன் என்ன பண்ணுறான், திருட ஆரம்பிக்கிறான். அவன் இன்னும் மனம் மாறவே இல்லை அப்படின்னாரான். இந்த ஒரு முறை விட்டுருங்க, திரும்ப அவன் திருட மாட்டான், அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க, எனக்காக ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் என்ன பண்ணாரான், மன்னிச்சிட்டாரான். சரிங்க, உங்களுக்காக கேஸ் போடல, எப்பா நீ ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, போப்பா அப்படின்னு. இப்போ இவருக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப தைரியமாயிடுச்சு. நம்ம மாட்டினா யார் வரப்போகிறத, நம்ம மாட்டுவோம், தாத்தா வருவார், அவன் நல்ல பையன், அவன் பாவம் ஒன்று விட்டுருவார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டிக்குவோம், தாத்தாக்கிற ஸ்டேஷன் தான் நம்மளை கூட்டின்னு போவாங்க, ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அதனால் என்ன பண்ணான், அவன் தாத்தா இருக்கிற தைரியத்தில் ஒரு பெரிய திருடு பண்ணி ஒரு கொலை பண்ணி மாட்டிக்கிட்டான். அவனை மறுபடியும் கொண்டு போகிறாங்க ஜெயிலுக்கு. தாத்தா வருவார்னு பார்க்குற 2 நாளாக பார்க்குற தாத்தா வரவே இல்லை. 3ஆவது நாள் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரே துக்கமாயிடுச்சு. போகிற வழியில் தாத்தா வந்துடுவார், ரோடெல்லாம் பார்த்துன்னு போகிறான், தாத்தா வராரா, எங்கே வராரு, தாத்தா வரவே இல்லையே. ரொம்ப மனக்கவலையில் அப்படி உடஞ்சி போயிட்டான். சரி, கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் போயிட்டு அவனுடைய கேஸ் நம்பர் கூப்பிடும்போது அவர் போய் அங்கே நிற்கிறாரு. நின்ன உடனே ஒரு கேஸ் முடிஞ்சு ஒரு ஜட்ஜி போகிறார், இன்னொரு ஜட்ஜி வந்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த தாத்தா தான் ஜட்ஜாக வந்திருக்கிறாரு. இவருக்கு ஒரே கொண்டாட்டம், சே நம்ம கீழே இருக்கும்போதே தாத்தா நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணிக்கிறாரு, இப்போ ஜட்ஜாக இருக்கிறாரு, அதெல்லாம் பண்ணுவார், கண்டிப்பாக தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக தான் வருன்ட்டு இது ஒரு ஆனர் அது மாதிரியே இருக்குது பாருங்க. இவர் ஆனர் மாதிரி இப்படி நின்றுக்கினார். தாத்தா வந்துட்டார், ரொம்ப ஜாலி தான். தாத்தா எப்படி இருந்தாலும் நம்மளை விடுதலையாக்க தான் போகிறாரு, அதுக்கு என்ன அது கேஸு வயதாலான்ட்டு ரொம்ப தெனாவட்டம் நின்றுக்கிறோம், திட்டிட்டு கொலை பண்ணிட்டு. தாத்தா வந்து உக்காந்தார். யாருப்பா அதுன்னு பார்த்தா இவர், நீ தானாப்பா அப்படின்னா, ஆமாம் நான் தான்.
சரி 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 நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பார்த்தாரு. அந்த வழக்குகள்லாம் வந்து விசாரிச்சுக்கும் போது எல்லாம் உண்மைன்னு வந்துச்சு. ஒன்றும் இல்லை, தீர்ப்பு எழுதி அந்த பேனாவுடைய முள்ளை உடச்சி கீழே போட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். ஒரே அழங்க, அவன் என் வாழ்க்கையை முடிச்சிட்டாரு, இந்த தாத்தா என் வாழ்க்கையை முடிச்சிட்டாருன்னு போலீஸ்காரங்க அவனை அடைச்சி கொண்டு போகிறாங்க தண்டனைக்காக. இந்த தாத்தா வெளியே வராரு. ஜட்ஜி ஓடி வந்து தாத்தாவை பிடிச்சி அழுதானா, என்ன தாத்தா, என்னை எத்தனையோ முறை ஸ்டேஷனில் வந்து பார்த்து என்னை விடுதலை ஆக்குனீங்க, இங்கே நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டேன், இங்கே வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை வழங்கிட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொன்னாராம். தம்பி, நான் கீழே இருக்கிற வரைக்கும் யார்? ஒரு சாதாரண மனுஷன். இந்த இடத்துல நின்னா நான் யார்? ஒரு நீதிபதி. உனக்கு இல்லை, என் பிள்ளையே இந்த குற்றவாளி கூண்டில் நின்னாலுமே நான் என்ன பண்ணோம்? தீர்ப்பு சரியாக தான் வழங்கணும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அதனால தான் விசாரித்து பார்த்ததில் குற்றம் உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது உறுதியானது. ஆகவே தான் உனக்கு மரண தண்டனை வழங்கினேன். நான் உனக்கு அவகாசம் கொடுக்காம இருந்தேன். நான் சாதாரணமாக வந்து பார்க்கும்பொழுது எத்தனை முறை மன்னிக்க விடுக்க சொன்னேன், எத்தனை முறை உன்னை மன்னித்து விட்டாங்க, எத்தனை முறை நீ விடுதலை ஆன. இதையெல்லாம் நீ கடந்து வந்துட்டு திரும்ப இப்படிப்பட்ட ஒரு தவறு பண்ணி நீ மாட்டியிருக்கிறியே, நீ திருந்தி வாழணும் தானே உன்னை மன்னிச்சேன். ஆனால் நீ திரும்ப பாவம் பண்ணிட்டுல வந்து நிற்கிற அப்படின்ட்டு தான் உனக்கு இந்த தீர்ப்பு. நான் அப்பாவாக இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் வந்து பூமியில் வராத வரைக்கும் அவர் யார்? என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா. ஆமாம் மகளே, உன் நினப்பா மட்டும்தான் இருக்கிறேன், ஆனால் நீ மட்டும்தான் என் நினைப்பே இல்லாமல் இருக்க. நீங்கள் மட்டும் நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம், அவர் நினைப்பே இல்லை. பாவம் பண்ணும்போது ஒரு நினைப்பு வர மாட்டுது, தவறு பண்ணும்போது நினைப்பு வர மாட்டுது, ரொம்ப நேரம் அவர் கணக்கில் மொபைல் நோண்டும் போது அவர் நினைப்பு வர மாட்டேன். நினைப்பு எப்படி வரும்? பைபிளும் ஞாபகம் வராது, பாசும் ஞாபகம், சர்ச்சு ஞாபகம் வராது, ஞாபகமே வராது. ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்கள் நினைப்பா இருப்பாரா? இங்கே இருக்கிற வரைக்கும் தான். அவர் ஒரு நாளைக்கு நியாயாதிபதியாய் வருவார். வரும் பொழுது நம்ம ஏசப்பா தானே எத்தனையோ முறை மன்னிச்சிட்டாரு. கடைசி நேரத்தில் அப்படியே காலை பிடிக்கவே முடியாது. சொல்லிட்டுமா உண்மையை, கிட்ட கூட நெருங்க முடியாது. இதுதான் கிருபையின் காலம், இதுதான் அனுகிரகத்தின் காலம். இங்கே இருந்து நீ மன்னிப்பு பெறாமல் நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிரு, அவர் தாராள பிரபு, ஏசு நிச்சயமாக என்னை மன்னிப்பார், என்னை மன்னிச்சு நான் அங்கே போய் கூட என்னை மன்னிச்சிருந்தா உடனே மன்னிச்சிருவார். மன்னிக்கவே மாட்டார். உன்னை ஒரு முறை இல்லை, பல முறை மன்னிச்சிட்டேன். ஆனால் இங்கே நான் யாராக இருக்கிறேன்? நியாயாதிபதியாக இருக்கிறேன். நீ என் பிள்ளை தான், என் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற, அப்பா பிதாவின் கூப்பிட்ற புத்திர சுவீகாரத்தை உண்மையில் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் நான் உனக்கு கொடுத்த எல்லா சுதந்திரத்தையும் நீ இழந்து, எல்லாவற்றையும் மிஸ்யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு பிறகு நான் என் சாயலை உன்னை பார்த்தேன், நீ யார் சாயலை வந்து நின்றுட்டு இருக்கிற? பாவம் செய்து மனுஷன் தேவ சாயலை இழந்து போனான். பாவம் செய்து தான் மனுஷன் தேவ சாயலை இழந்து போகிறான். நீ என் சாயலை இழந்துட்டு என் பிள்ளைன்ற அடையாளத்தை இழந்துட்டு வந்து நிற்கிறியா? எப்படியா நான் என் பிள்ளைன்னு உனக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியும்? நீ இங்கே இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மன்னிப்பு, இங்கே இருக்கிற வரைக்கும் தான் விடுதலை. இங்கே நீங்கள் மனம் மாறாமல் அங்கே போய் ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னா மன்னிக்கவே மாட்டார். அதனால சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒரே வாழ்க்கையில் இங்கே மன்னிப்பு பெற்று இங்கே நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா தான் பரலோகத்தில் ஆண்டவர் நியாயத்திற்கும் பொழுது உங்களை மற்றவர்களோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு உங்களை சிட்சித்து சரி போடா அப்படின்னு அனுப்புவார். ஆனால் இங்கே வாழ்கிற நாட்களெல்லாம் நான் எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அந்த கல்லனை கொடுத்தா மன்னிச்சார், கல்லனை இங்கே தான் மன்னிச்சார், மேலே வாப்பா மன்னிச்சிரு நான் சொன்னார். கல்லன் எங்கெங்க மன்னிப்பு கேட்டார்? தெரியாத மாதிரி முடிக்கிறீங்க. கல்லன் எங்கே மன்னிப்பு கேட்டார்? சிலுவையில். எங்கே பரலோகத்தை அடிச்சிருந்தாங்க? சிலுவையில். இங்கே தான் கொல்கத்தா மலையில் அடிச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கும்போதே பாவத்தை ஒப்பு கொடுக்குறேன். எப்பா நான் பண்ணதெல்லாம் பாவம் தான், நீ ரொம்ப நல்லவர், நான் தான் இருக்கிறதுல 1 நம்பர் ஃப்ராடு, என்ன மாதிரி ஃப்ராடு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, உன் பக்கத்தில் போய் என் பக்கத்தில் போய் உங்களை அரைஞ்சிருக்கிறாங்களே இந்த பாவிங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ என் கூட இன்றைக்கி பரதேசில் தங்கியிருப்பாய். அவனர்த்த சொல்கிறேன், ஏய் கம்னுறா, அந்த ஆளுக்கு போய் பரிந்து பேசிகிட்டு இருக்கிற சொல்லேங்கிறான். காக்கா வந்து கண்ணு கொத்தி தூக்கின்னு போயிடுச்சு.
செத்துட்டான். அவன் மன்னிப்பே இல்லாமல் செத்து போனான். ஒரு பெரிய அடையாளங்க இது. இன்னொருத்தர் மன்னிப்பு பெற்றுக்கொண்டார், மன்னிச்சிட்டார். சரி, ஓகே. அவரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறான், ரொம்ப புகழ்கிற ஆண்டவரே, புகழ்ந்துட்டு இன்னும் குற்றம் சுமத்தப்படாதவராக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, இந்த பாவிங்களுக்கு மனசாட்சியே இல்லையே, அக்கிரமக்காரனுங்க, அவங்க கண்ணு தெரியாதா, அவன் கண்ணு கவிஞ்சு போகாதா, என்ன என் கூட போய் ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானோன்னே ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு நைஸாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் நினச்சிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் நினச்சி நம்மளை நினச்சிங்க, ஐயா சிஸ்டர் நம்மளை கொஞ்சம் நினச்சிங்க, பிரியாணி செய்யும்போது சொல்லுவாங்க, நினச்சிங்க பிரதர். நம்ம சர்ச்சுக்கு வரவங்க சொல்கிறாங்களோ இல்லையா, வெளியில் யாருன்னா நம்ம பக்கத்து வீடு எதிர் வீடு, நாம்மா கிறிஸ்மஸா நம்மளை கொஞ்சம் நினச்சிக்குமா பிரதர், கிறிஸ்மஸா நம்மளை கொஞ்சம் நினச்சிக்க பிரதர், கேட்க எதுவும் இல்லையா, அதை நினச்சிக்கிறது. இவன் எல்லாத்தையும் ஆண்டவர் பற்றி புகழ்ந்துட்டு கடைசியாக சொல்கிறான் பாருங்க, பிறப்பு அதுவும் பாஸ்டர் பாரு, பிறப்புக்கும் இந்த செய்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதுனால சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருள்னு வேண்டிக் கொள்ளும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் தங்கியிருப்பார்னு சொன்னார். அல்லேலூயா. இங்கே தான் மன்னிப்பு கேட்டார் ஆண்டவர். மேலே வாப்பா, மேலே வந்து மன்னிப்பு கேட்கலாம் சொன்னார். கிடையாது. நீங்கள் அங்கே போய் அவர் கையை பிடிக்க முடியாது, காலம் பிடிக்க முடியாதுங்க. இங்கே தான் மன்னிப்பு கேட்கணும், இங்கே தான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும், இங்கே தான் மாற்றம் வரணும். நான் மேலே போய் ஆண்டவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆவேன், என்னை பார்த்த உடனே உருகிடுவார்னா இங்கே மட்டும்தான் உருகுவார், அங்கே போனால் உருகல மாட்டார், உன்னை உருகிடுவார், உரிச்சிடுவார் தோல். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் நமக்கு அப்பாவா மன்னிப்பார், எல்லாமே அவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அவர் நியாயாதிபதி, எல்லாருக்குமான நீதி செய்கிற இடத்துல அவர் இருக்கும்போது எப்படி அவர் அநீதி செய்வார்? அதனால இங்கே இருக்கும் பொழுதே மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், இயேசு சீக்கிரமாக வரப்போகிறதுனால உங்களுடைய காரியங்களை நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு நிறைய பெயர் இருக்குது தெரியுமா? ஒருத்தர் பாடுக, எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே, ஏகோவா தேவனே எபினேச பிரபுவே இம்மானுவேலரின் இயேசுவே, ஏகோவா தேவனே எபினேச பிரபுவே இம்மானுவேலரின் இயேசுவே. இல்லை எத்தனையோ நாமங்கள், நீங்கள் சொல்ல முடியுமா? ஏசப்பா பேர் மொத்தத்தையும் சொல்லவே முடியாது. நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன், அவர் அவ்வளோ என் கூட அவர் க்ளோஸாக இருக்கிறாரு. பல பெயர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு 5 நாமங்களை உங்களுக்கு காண்பித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். போதும் சிஸ்டர். கர்த்தர் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்ன வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறத பெரிய அதிசயம், அதுதாங்க பெரிய அதிசயமே. எத்தனையோ வியாதிகள் வந்தது, எத்தனையோ கொள்ள நோய்கள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க ஜீவனோட, அதுவே பெரிய அதிசயம்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு பெரிய அதிசயம். அதுவும் ஒரு சாதாரண கணவன் மனைவிக்கு பிறந்த குழந்தை அல்ல, பரிசுத்தமான மரியாளுடைய வாழ்க்கையில் அவர் கிருபை பெற்ற பெண்ணாய் இருந்தபடியினால பரிசுத்த ஆவியினால் கருவுற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயமானது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயமானது. அவர் அதிசயமானவர், அவர் பிறப்பே அதிசயமானது தான். திருமணமே ஆகாத ஒரு கன்னியின் வயிற்றில் எப்படி பரிசுத்த ஆவியினால ஒரு குழந்தை உண்டாகுகிறது, அது பேர் தான் இயேசு. அந்த குழந்தை எதுக்கு வந்தது இந்த உலகத்தில்? பாவங்களை மன்னிக்க வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசையின் இடத்துல வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நான் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாக என்று வேண்டிக் கொண்டான். அது 13வது வசனத்து வாசிங்க. 18 என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றான். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் பெயருக்கு மாத்திரமல்ல, அவர் உண்மையாகவே அதிசயமானவர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற தெய்வம். இதுவரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கலையே, ஒரு அற்புதம் நடக்கலையே, நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். அந்த குழந்தை உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய பிறந்தது இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் உண்டு. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது ஒரு அதிசயம் அல்லவா? ஒரு கண்ணின் வயிற்றில் இயேசு பிறந்தாருங்க, அது அதிசயம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த அதிசயமான குழந்தை, அதன் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்க என்ற அர்த்தம் ஒரு தீர்க்க தரிசனமாய் முன்குறிக்கப்படுகிறது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் என்றது பல நூற்றாண்டுகள் ஆகிறது அதை அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பிறக்கிறார். அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அவர் சொல்கிறார், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு, ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறாருன்னா உடனே அது நிறைவேறல நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஆண்டவர், இது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த அதிசயம் நடக்குது. இந்த மண்ணில் அந்த குழந்தை பிறக்குது. அதே போல் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையில் பிறகுற அந்த குழந்தை பேர் இம்மானுவேல். இயேசுன்னா அந்த உலக ரட்சகர் அப்படின்றது தீர்க்க தரிசனம் உண்மையாகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த தீர்க்க தரிசனங்கள் உண்மையாகும். நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களை எடுத்து பார்க்கும்போது 3 ஒரே தன்மை உடையவர்களாக இருக்கும். ஆனால் யோவான் மாத்திரம் கிறிஸ்துவின் பிறப்பு அதில் இருக்குதான்னு தேடி பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் ஆண்டவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் தெரியுமா? இவங்கெல்லாம் வந்து இயேசு வந்து பெத்லகேம்லேருந்து ஒரு குடிமதிப்பு எழுதப்பட்டது. அங்கேருந்து என்ன பண்ணாங்க, இவங்க கழுதை மேலே சேனம் கட்டி கொண்டு வந்து குழந்தைக்கு சத்திரத்தில் இடம் இல்லாமல் எங்கே போட்டாங்க, மாட்டுக்கொட்டைகளில் போட்டு அந்த குழந்தை அங்கே பிறந்தது. வானஸ் சாஸ்திரிகள் வந்தார்கள், ஏரோது அவர்கள் அனுப்பினார். எல்லா கதையும் நமக்கு தெரியும். ஆனால் யோவான் ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் எப்படி நமக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அந்த அதிசயமான ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்கிறார் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கிறிஸ்துவின் பிறப்பை இப்படி சொல்லுகிறார் யோவான். ஆதியிலே இருந்தார் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம பாடணும் பாருங்க, ஒரு துவக்க பாடலாக, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. என்னது அல்பா ஒமேகானா? ஆதியும் அந்தமும் ஆனவர், முதலும் துவக்கும் ஆனவர். இல்லை, அவர் தான் துவக்கும், அவர் தான் முடிவும், அவர் தான். அதுதான் யோவான் அருமையாக சொல்றாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கமே அவர் ஆதியிலே சொன்ன வார்த்தைகள். நீங்கள் ஆதியாகமத்தை திருப்பும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 3, 6, 9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உண்டாக்கினது எல்லாமே கையினால் செய்யப்பட்ட வேலைகள் அல்ல, வார்த்தையினால் சொன்னதை கர்த்தர் இந்த இடத்துல நிறைவேற்றார். அவர் சொன்னது வானம் உண்டாக கடவுது சாதாரணமான விஷயமா? இது
ஒரு வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரி கூப்பிட்டு கொஞ்சம் பூசி விட்றான்னா பூசுறான் 2 நாளாக பூசினுக்கிறாங்க, பூசியே முடிக்க மாட்டான். எதிர்த்த ஒரு நாள் புருஷத்தை வீட்டுக்கு போனால் ஃபுல்லாக பூசிட்டு இருக்குது. என்ன பரவாயில்ல பார்த்து நல்லா வேலைக்காரனை பூசிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேலைக்காரலையா நானே பூசிட்டேன்றாரு. என்ன வேலை இருந்தால் சொல்லுங்கள். நல்லா பூசிடுறாருங்க, கடற்கரைன்னு படிக்கடெல்லாம் பூசிட்டு இருக்கிறாரு. என்ன ஐயான்னு கேட்டால், பார்த்தேன் ஐயா, போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா பூசிக்கிறாருங்க, கொத்தனாரை விட அருமையாக பூசிக்கிறாரு. அவள் தான் ஒரு வீடு பூசத்துக்கே நம்மளை படாத பாடுபடுத்தி டைல்ஸ் போகிறதுக்கு ஒரு நம்மளை ஆட்டம் காட்டுறானுங்க பாருங்க. காசு வைக்கணும், கொடுமை பார்த்துறானுங்க. காசு அவனுக்கு கொடுத்துட்டு, ஆமாப்பா கொஞ்சம் முச்சிருப்பா, சாமி முச்சிரு, ஐயா எங்கடாக்குற தொங்குறேன் பண்ணிடலாம், அத்தை மாதம், அத்தை வாரம், ஒரு வருஷம் 2 வருஷம். ஒரு வீட்டு வேலை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதிசயமானவர். அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, வானம் அந்த ஒரு வார்த்தையினால தான் உண்டாக்குனார். இல்லை எல்லாத்தையுமே அவர் கையினால் உண்டாக்குன ஒன்றே ஒன்று தான். யார் அது? நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள், அதிசயமான தெய்வம். எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்குனார். மரம், செடி, சமுத்திரம், வானத்தின் நட்சத்திரங்கள், ஆகாயத்தின் கோள்கள் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த ஆண்டவர் வார்த்தையினாலே சொல்கிறாருங்க. அதுதான் சொல்வார்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாதீங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பொழைப்பான். நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஆண்டவர், நீ என்ன என்னை திட்டுங்க, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் அவர் சொன்னார்னாவே அது அதிசயம்தான். ஹல்லேலூயா. கெஞ்சறாருங்க புதிய ஏற்பாடில், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்கள் வரத்துக்கு நான் பார்த்துருவான் நல்ல ஆண்டவரே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் பிழைப்பான். 100க்கு அதிபதி சொல்கிறான் பெருமை இல்லாமல், நீங்கள் வரணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் பிழைப்பான். வீட்டுக்கு போகிறவங்களே நீ போ, விசுவாசமாக போ அப்படின்னாரு. போயிட்டு அவங்க கிட்ட கேட்குறாரு, எப்பப்பா சுகமாச்சு? ஏசு நீ போனாரு பாரு, கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவர் சுகமாக இருக்கிறார். ஒரே வார்த்தை தான். அவர் வார்த்தையினாலே நம்மளை சுகப்படுத்துகிற தெய்வம். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறதும் கிடையாது, பைபிளை நம்ம திறக்கிறதும் கிடையாது. டிவி ஸ்டாண்டில் தூக்கி போட்டோன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலில் துணி தேர்றது ஒரு வழி, பெரிய வழினா, பைபிளை தேடி கண்டுபிடிச்சிருந்தோம் அதோட பெரிய வழியாக்குது. இன்றைக்கி தானே அந்த பாடுபட்டு வந்தேன்றாங்க நிறைய பேர். பைபிள் எங்கே வச்சேன்னு தெரியலையே, இந்த பையன் எங்கே தூக்கி போட்டான்னு தெரியலையே. எங்கே தூக்கி போட்டாங்க? நீ எங்கே தூக்கி போய் போட்டியோ அங்கே தான் இருக்கும். நீ தொடலைன்னா உன் பிள்ளைங்க எப்படி தொடும்? அவன் போட்டான், இவன் போட்டான், யாரும் போட்டே இருக்க மாட்டேன். நீ எங்கே போய் போட்டியோ அங்கேயே தான் இருக்கும் பைபிள். யார் இங்கே 10 நாள் கூட இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பைபிள் வச்சுட்டு வாங்க, எவனும் திருடவே மாட்டான். யாரும் திருடு போகாத ஒரே புத்தகம் என்னது? ஏன்னா அவன் இது திடீர்னு போனால் நல்லவன் ஆகிடுவாங்க, இது திடீர்னு போனால் அவன் ஐஸ்வர்யனாக மாறிடுவான். இது மகத்துவம் தெரில. எங்கன்னா போய் பாருங்க, நியூ டெஸ்ட்மென்ட் கொடுத்துட்டு போனால் கீழே போட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அது பச்சை அவன் நல்லவன், அவனுக்கு குத்துது. அது பச்சா இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது இல்லை. இந்த வார்த்தை அவங்களுக்கு என்ன இருக்குது? பயத்தை ஏற்படுத்துது. ஐயோ பைபிள் இப்படிலாம் சொல்லுதேப்பா, இது உங்களை நல்வழிப்படுத்தும், உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால சொல்கிறேன், அதிசயமான ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயமானவராய் செயல்படுவார். ஹல்லேலூயா. 2வது ஒரு பேர் சொல்கிறாங்க, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தா. யாரெல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க? காமர்ஸ் கர்த்தான்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நானும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான், அதனால் கேட்குறேன். கர்த்தான்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நான் எங்கே கேள்விப்பட்டுக்கிறேன்? காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனதே பெரிய விஷயம். சி குரூப்பு எதுவும் மார்க் கம்மியாக எடுத்துன்னு அதை கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் ஒரு நர்சிங் போகலான்னு பார்த்தேன், மார்க் கம்மியாக சி குரூப்பில் தள்ளி விட்டாங்க. எல்லாமே அக்கௌண்டன்சி குரூப்பில் தான் இருப்பாங்களே. பார்டரில் பாஸ் ஆனது எல்லாத்தையும் பூச்சி அங்கே போட்டிருப்பாங்க. ரொம்ப நர்சிங் படிக்கணும், ஊசி போகணுன்னு போய் நின்னா எனக்கு கொடுங்க சார் சீட்டுண்ணா. தம்பி எல்லாத்துலேயும் பார்டர் மார்க் வெறும் எல்லாம் டோட்டலே 200 தான் எடுத்துன்னு வந்துருக்கு. நான் எங்கே ஒன்று அங்கே கொடுப்பு போ, அக்கௌண்ட்ஸ் குரூப் போய் அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் யாருமே எல்லாம் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து எல்லாம் சி குரூப் ஏ குரூப்பில் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தா அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் தான் இருக்கிறாங்க. 84 பேருங்க என் கிளாஸில். என்னன்னு பார்த்தா எல்லாம் பார்டரு. நம்ம மட்டும்தான் ஆண்டவரே பார்டரில் பாஸ் ஆகணும், பார்டர்லையாவது பாஸ் பண்ணுங்க ஆண்டவரே ஜோம் பண்ணிப்பேன்னு பார்த்தா எல்லாமே பார்டரில் ஜோம் பண்ணி பாஸ் ஆகி வந்துருக்குறாங்க. எல்லாமே நம்ம சகோதரர்கள். என்னடா எல்லாம் இங்கே வந்துட்டுக்கிறீங்கன்னா, வாடா நண்பா.